தடுப்பார் அளவுக்கு சில உஸ்தாதுமார்கள். காரணம் தெரியுமா? அதிக கேள்வி, எல்லாமே கேள்வி. அதியா இதியா, இது எப்படி, அது எப்படி, எதனால இந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படுகின்ற பொழுதுதான் உங்களுடைய சிந்தனைகள் அது விசாலமாக்கப்படும். அவர் பாடம் நடத்துவார், அவர் விளக்கம் தருவார், நாம பொம்மை மாதிரி இருப்போம். அப்படி என்று நாம் ஓதும் காலத்தில் பயந்தால் நமக்கு எந்த வாழ்க்கையில எந்த விஷயமும் தெரிஞ்சுக்காது. மிக மூமின்களே, மாணவர்களே, தாய்மார்களே, மக்தபில் ஓதக்கூடிய மாணவர்கள் தகுதிகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஏன்? சுவர்க்கத்தினுடைய பாதை முதல் படிக்கட்டு மக்தப். இதனுடைய பின்பலம் இன்னும் ஆழமாக பார்த்தால், குர்ஆனை யார் அழகாக ஓதுவார்களோ, குர்ஆனை யார் தஜ்வீதின் பிரகாரம் ஓதுவார்களோ, குர்ஆனை யார் இன்ப குரலோடு ஓதுவார்களோ, அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். நீங்க நல்லா கவனிக்கணும். இங்க அஜத்து நேசிக்கிறாரு, முத்தவல்லி நேசிக்கிறாங்க, ஊர் ஜமாத்து நேசிக்குது, தாய் தகப்ப நேசிக்கிறாங்க. இவங்க அல்லாஹ் ஓரம் கட்டினான். முதல்ல யார் அதை லைக் பண்றான்? அல்லாஹ் லைக் பண்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருகிறார்கள். வர்றவரியில காபிரி அல்லாஹ் அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள், அழகான குரலில் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். வந்த நாயகத்தை பார்த்த சஹாபி ஓதுவதை நிப்பாட்டி விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஓதுவதை ஏன் நிப்பாட்டினீர்கள்? தொடர்ந்து ஓதுங்கள். காபி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு முன்னாடி எப்படி நீங்க அத்தாவுக்கு மரியாதை இல்ல, அம்மாவுக்கு மரியாதை இல்ல, ஓதி உள்ள அஜத்துக்கும் மரியாதை இல்ல, ஊர் ஜமாத்துக்கும் மரியாதை இல்ல சொன்னார்கள் சஹாபி. உங்களுக்கு முன்னால் எப்படி யா ரசூலல்லாஹ்? பரவாயில்லை, ஓதுங்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், ஓத மனம் வரவில்லை. நான் சொல்லவில்லை உங்களை ஓத சொல்லி, உங்கள் ரப்பு சொல்லி இருக்கிறான். அல்லாஹ் உங்கள் பெயரை சொல்லி உங்களை தொடர்ந்து ஓத சொன்னான். அதை கேட்ட அந்த சஹாபி ஆனந்தம் அடைந்தார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வா என் பெயரை சொன்னான்? அல்லாஹ் என் பெயரை குறிப்பிட்டு சொன்னானா? இவ்வளவு பெரிய உலகத்தில் எல்லோரையும் கண்காணிக்கக்கூடிய ரப்பு, எல்லோரையும் ஒரு நொடி தனியாக தள்ளி வைத்துவிட்டு என்னை மாத்திரம் அல்லாஹ் கணக்கெடுத்து என் பெயரை சொன்னானா? ஆம், உன் பெயரை தான் சொன்னான். என்ன அர்த்தம் தெரியுமா? துனியாவில் யார் குர்ஆனை அழகா ஓதுவாங்களோ, குர்ஆனை யார் இன்ப குரல்ல ஓதுவாங்களோ, அவங்களுடைய அந்த குரல் சுவனத்திலே பதிவாகி கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் துனியாவில் வாழ்ந்த பொழுது எப்பெல்லாம் ஒழு செய்வாங்களோ அப்பெல்லாம் உடனே செய்வாங்க, ஒளியுடைய காணிக்கை 2 ரக்காத் கண்டிப்பா தொழுதுருவாங்க. இதனால அவர்களுடைய செருப்பின் ஓசை சுவனத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்டார்கள் என்பதாக நாம் கேட்கிறோம் அல்லவா? இந்த உலகத்தில் நாம செய்யக்கூடிய நற்காரியங்கள், இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள், இவை அனைத்தும் அல்லாஹ் விரும்ப துவங்கிவிட்டால் எங்கத்தவா ரிஜிஸ்டர் ஆகுது? சுவனத்தில் அல்லாஹ்வை பதிவு செய்கிறான். நீங்க அதை அப்படி பாருங்க. சுவனத்தினுடைய பாதை முதல் படிக்கட்டு மொத்தம் சாதாரண வார்த்தை அல்ல. உங்கள் மாணவன் தினந்தோறும் மதரசாக்கு வருகின்ற பொழுது அல்லாஹ் அந்த வருகையை பதிவு செய்கிறான். வருங்காலத்தில் இவனை ஆலிமாக ஆக்குவதா, ஹாஃபிஸாக ஆக்குவதா, முஃப்தியாக ஆக்குவதா, சமுதாயத்தின் முன்னோடியாக ஆக்குவதா என்று அல்லாஹ் தீர்மானிக்கிறான். தாய்க்குலமே தினம் அனுப்புனாதான் அல்லாஹ் அதையும் தீர்மானிப்பான். வீட்டுல வச்சுக்கிட்டா அல்லாஹ் அதை தீர்மானிக்க மாட்டான். தினந்தோறும் அனுப்பப்பட வேண்டும். இன்றைக்கு வீடுகளிலே தாய்மார்கள் மதரசாவுக்கு அனுப்பக்கூடிய விஷயத்திலே ரொம்ப அலட்சியமாக இருக்கிறார்கள், பொதுபோக்காக நடந்து கொள்கிறார்கள். ஒரு காலத்துல 8 மணிக்கு வந்தான் பஸ் தூக்கிட்டு, ஆட்டோ தூக்கிட்டு, இன்னைக்கு 6 மணிக்கெல்லாம் வந்துடுறான். யாரு? ஸ்கூல் பஸ்காரு. நம்ம அவனுக்கு குறை சொல்லி குத்தம் இல்லை, அவன் வாங்குற சம்பளத்துக்கு சரியா வேலை செய்யறான். காரணம் என்ன? நாம் நம்முடைய பலகீனத்தை, நம்மளுடைய அலட்சியத்தை யாரோ ஒரு கும்பல் பின்னால் இருந்து அதை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சமுதாயம் காலையில மதரசாவுக்கு போவது கிடையாது, அதனால இவர்களுக்கு காலை 6 மணிக்கு பள்ளிக்கூடத்தின் பாடத்தை துவங்க வேண்டும் என்று சொல்லி வீட்டு வாசல்களில் ஆட்டோவும் பஸ்ஸும் வேணும் வந்து தயாரா நிக்குது. நான் தொழுவிக்கிற மகளால தினம் ஒரு அம்மா தைரியமா பேசுறேன், இது ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம்ல, தினம் 6 மணிக்கு நானும் பார்க்கிறேன், ஓயாம கால் மணித்தாலும் பரவாயில்லை, ஏறக்குறைய 1/2 மணி நேரம் நின்று அந்த பையனை பஸ்ல ஏற்றி விட்டு நம்ம போறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னைக்காவது ஒரு மகளால வாழக்கூடிய 100 குடும்பத்தை சேர்ந்த 100 தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகளை தினந்தோறும் கொண்டாந்து மதரசால விட்ட சரித்திரம் ஒரு நாள்? இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் வாழுகிறார்கள், எல்லா சமயத்திலையும் இது போன்ற ஒரு அற்புத பாடத்திட்டம் எங்கேயுமே கிடையாது.
நீங்க இந்து சமயத்துல போய் பாருங்க, இந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. கிறிஸ்துவ சமயத்துல போய் பாருங்க, இந்த மாதிரி ஒரு செக்ஷனே கிடையாது. உலகத்துல எத்தனை சமயம் இருக்கிறது, அத்தனை சமயத்திலும் நம் வீட்டு சிறார்களுக்கு 7 வயதிலிருந்து மார்க்கத்தை சொல்லித் தரக்கூடிய ஒரு அழகிய கட்டமைப்பு இஸ்லாமை தவிர வேறு எங்குமே கிடையாது. ஆனா கேவலம் என்ன தெரியுமா, முஸ்லீமை தவிர எல்லா சமயத்தை சேர்ந்தவர்களும் இஸ்லாத்தினுடைய நெறிமுறைகளை இன்றைக்கு பின்பற்றி வாழுகிறார்கள். உட்கார்ந்துதான் தண்ணி குடிக்கிறோம், நம்மால் நின்று குடிக்கிறோம். தாடி வைப்பது சுன்னத்து, ஆனா நம்மால் அதை வலிச்சுட்டு இருக்கிறோம். எப்பொழுதுமே ஷரியத்துக்கு மாற்றமாக இன்றைக்கு இஸ்லாமிய ஜனங்கள் வாழ துவங்கி விட்டார்கள். மதரசாவுக்கு தொடர்ந்து அனுப்புவதில் இஸ்லாமிய உம்மத்து ஃபெயிலியர் தான், பாஸ் கிடையாது. வருஷத்துல ஒரு வாட்டி ஒரு ஆண்டு விழாவை நடத்திட்டோம், வரவேற்கத்தக்கது. இது சக்சஸ் தான் கேட்டா இது ஒரு மறுமணப்பாக ஃபெயிலியர் தான். இன்னைக்கு வந்திருக்கிற இந்த கூட்டம் அடுத்த ஆண்டு விழா வரைக்கும் தொடர்ந்து வருவார்களே ஆனால், தாய்மார்கள் தொடர்ந்து அனுப்புவதையானால் அதுதான் வரவேற்கத்தக்கது. வருடத்தில் ஒரு நாள் மட்டும் நம் மாணவர்களாக அது நாம் பெற்ற பிள்ளைகள் மீது அதிகம் அக்கறை உடையதாக நடப்பது என்பது அது ஒரு வெற்றிக்கான வழி கிடையாது. கண்ணியமிக்க முஃமின்களே, சொர்க்கத்தினுடைய பாதை முதல் படிக்கட்டு மக்தப் என்பதை நீங்கள் இன்னும் ஆழமாக எடுத்துக்கொண்டு போனால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு குறிப்பாக மக்தபில் பயிலக்கூடிய மாணவர்கள் அந்த சுன்னத்துகளை கடைபிடித்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொர்க்கத்தினுடைய படிக்கட்டு முதல் பாதையை அடைந்து விட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃப்ஸுஸ் ஸலாமு பைனக்கும், உங்களுக்கு மத்தியில சலாத்தை நீங்கள் பரப்புங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு பெரியவங்களை தவிர யார் அதிகமா சலாம் சொல்றாங்க? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. சிறுவர்கள் தான், மக்தபில் ஓதக்கூடிய மாணவர்கள் மட்டும்தான் இந்த சலாத்தை அதிகம் பரப்புகிறார்கள். அவர்கள் ஒரு பருவத்துக்கு மேல வளர்ந்து வந்துட்டா அவங்களும் சலாம் சொல்றதை குறைச்சிக்கிறாங்க. ஏன்னா இந்த சமூகத்தினுடைய அழுக்கில் அவங்க சேரும் பொழுது அந்த அழுக்கு அவங்க உள்ளத்திலையும் ஒட்டிக்குது. சுவனம் செல்வதற்கு 4 காரியங்கள், அதுல 1 சலாத்தை தொடர்ந்து சொல்வது. அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லோருக்கும் சொல்வது. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅதை பார்க்க வருகிறார்கள். வந்த பொழுது சஅதுடைய மகனாரும் வீட்டில் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சர்வதேச தலைவர் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொல்லிட்டு ஓரமா நிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்க பெல் அடிச்சுட்டு வாயா சீக்கிரம் வெளிய, மணியாவது போன வேலை இருக்கு, சரி பாய் தான் அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா பூவாவும் அப்படிதான். நாட்டாக்கார சீக்கிரமா வெளியே மணியாவது, மீன் வாங்க போன டைம் ஆகுது, உன்னை பார்த்துட்டு சில விஷயம் பேசிட்டு போலாம் வந்தேன். 1000 பேசுங்கள். பேசுவதற்கு முன்னால் அஸ்ஸலாமு கபுலல் கலாம், பேச்சை துவங்குவதற்கு முன்னால் சலாம் சொல்லிவிட்டு பேசுங்கள் என்று பெருமானார் இந்த உம்மத்துக்கு அழகான உத்தரவை போட்டிருக்கிறார்கள். நம்மில் எத்தனை பெரியோர்கள், வாலிபர்கள், யுவதிகள், மாஸ்டரில் பயிலக்கூடிய மாணவ கடைபிடிக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, உஸ்தாதுக்கு சலாம் சொன்னார்கள். இப்ப ஃபேஷன் ஆயிடுச்சு, ஆசிரியர் கூட சலாம் சொல்றது கிடையாது. இந்த நவீன உலகத்துல அவருக்கு ஓயாம சலாம் சொல்லிட்டு கிடப்பாங்க. அதான் தெரிஞ்ச அவதாச்சு அப்படின்னா அவருக்கு சலாம் சொல்லிக்கிட்டு. இன்றைய உள்ள மாணவர்கள் அப்படி வளர்ந்து வந்து விட்டார்கள். இதுல 1000 அர்த்தங்கள் அடங்கியிருக்கு. சுவர்க்கத்தினுடைய பாதை முதல் மக்தப் என்பது இந்த சலாத்தை நீங்கள் பரப்புகின்ற பொழுது சுவர்க்கத்தினுடைய பாதை உங்களுக்கு இலகுவாகி விடுகிறது. இப்ப சாயந்தரம் என்ன பண்ணாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொன்ன சலாமுக்கு பதில சத்தமா சொல்லல, மனதுக்குள்ள வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. மகனார் ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறாங்க, அவங்க எந்திரிச்சு போய் வாங்கன்னு கூப்பிடாம நீங்க சலாத்துக்கு பதில பொறுமையா சொல்லிட்டு அமைதியா உட்கார்ந்துக்கிறீங்க. இரு ரசூலுல்லாஹ் 2வது சலாம் சொன்னார்கள், அதற்கும் பொறுமையா பதில். 3வது சலாம் சொன்னார்கள், அதற்கும் பொறுமையான பதில். மகன் கேட்டார், என்ன 3 சலாம வாங்கி இருக்கிறீங்க, 3 சலாமுக்கு பதிலையும் பெற்று இருக்கிறீங்க, ஆனா ரசூலுல்லாஹ் உள்ள கூப்பிடுறது இல்ல. இப்ப சஅத் சொன்னார்கள், ரசூலின் வாயிலாக எனக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று ரசூல் சொல்வதை நான் விரும்புகிறேன். அதனால தான் 3 வாட்டி ரசூலுல்லாஹ் சலாம் சொல்ல நான் பொறுமையா பதில் சொன்னேன். இப்ப எந்திரிச்சு போய் கூப்பிடுறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் உள்ள அழைச்சிட்டு வந்தாங்க. நமக்கான செய்தி, சலாத்தை பரப்புகின்ற பொழுதுதான் சுவனத்தினுடைய பாதைகள் நமக்கு இலகுவாக்கப்படுகிறது. அந்த சலாத்தை சொல்லித்தர இடமே பள்ளிக்கூடம் கிடையாது. நீ லட்சக்கணக்கில் கட்டி படிக்க வைப்ப, கோடி கணக்கில் கட்டி படிக்க வைப்ப, பெரிய ஸ்கூல்ல படிக்க வைப்ப, ஆனா அங்க பேஷா போயிட்டு சுத்தம் பண்ற ஒழுங்க கூட சொல்லி தர மாட்டாங்க.
ஒரு தண்ணீர் குடிக்கிற ஒழுக்கம் கூட சொல்லி தர மாட்டான். ஒரு பெரியவர்களிடத்தில் எப்படி நடக்கின்ற ஒழுக்கம் கூட சொல்லி தர மாட்டான். நான் பல இடங்களில் சொல்வது உண்டு, துன்யாவுடைய இல்மு அவசியம்தான், ஆனால் அதனுடைய எண் என்ன தெரியுமா? மனிதம். நீங்க துனியாவுல எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சாலும் அதனுடைய கடைசி முடிவை பாருங்க, பணம் எப்படி சம்பாதிக்கலாம். நீங்க டாக்டர் ஆகக்கூடாது, வக்கீல் ஆகக்கூடாது, இன்ஜினியர் ஆகக்கூடாது, நாம் பேச வரவில்லை. இஸ்லாம் அல்லாஹ் ரசூல் சொல்றது தெரியுமா? உன் பிள்ளைக்கு முதல்ல மார்க்கத்தை கொடு, அதற்கு பின்னால் அவனை டாக்டர் ஆக்கு, அதற்கு பின்னால் அவனை இன்ஜினியர் ஆக்கு, அதற்கு பின்னால் அவனை வக்கீல் ஆக்கு. ஒரு டாக்டர் ஆவதற்கு முன்னால் ஆலிம் ஆயிட்டாருன்னா அவர் டாக்டர் துறையில நீதமா நடப்பார், இறந்து போறவர்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டார். ஒரு வக்கீல் ஆவதற்கு முன்னால் ஆலிம் ஆயிட்டாருன்னா நீதிமன்றங்களில் நியாயமா வாதாடுவார், காசை வாங்கிட்டு ஏமாற்ற மாட்டார், குற்றவாளியை தப்பிக்க விட்டு நிரபராஜ கூண்டல போட மாட்டார். ஒரு இன்ஜினியரை நீ ஆக்குவதற்கு முன்னால் அவர் ஆலிமாக்கிட்டீங்கன்னா 1 வருஷம் அல்லது 6 மாதத்துக்கு மேல் கட்ட வேண்டிய கட்டடத்தை 2 மாசத்துல கட்டிட்டு காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு ஓட மாட்டார். உலகத்துல எந்த துறை வேண்டுமானாலும் எடுத்து படிக்கலாம் இஸ்லாமியர்கள். ஆனால் துனியாவுடைய இல்மை பெறுவதற்கு முன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு 20 வயதிற்குள் ஒரு ஆலிமையும் ஒரு ஹாஃபீஸையும் பொறுப்பை அவர்களுக்கு தந்து விடுங்கள். எப்ப உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இல்மை தந்துட்டீங்களோ அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையில வழி தவறவே மாட்டாங்க. ஒரு பெரிய பைலட் பிளைட்ல எல்லாம் பறந்துட்டு இருக்கிறாங்க. பறந்துட்டு இருக்கும்போது அங்க என்ன செய்யறாங்க கேட்டீங்கன்னா,